மோடி ஏதாவது திட்டம் கொடுத்திருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு? போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றாலும் கூட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இன்னொரு மேடையில பேசலாம். மோடி ஐயா தர்மபுரிக்கு என்ன செஞ்சாங்கன்னு இந்த மேடையில பேசணும். மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்துடைய மறுசீரமைப்புக்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொரப்பூர் தர்மபுரி இடையே 36 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய ரயில் பாதை 359 கோடி. பெங்களூரு சென்னை விரைவு சாலையின் ஒசூர் தர்மபுரி பிரிவு சாலை பணிகள் 4541 கோடி. தர்மபுரி சேலம் பிரிவில் உள்ள தொப்பூர் கணவாய் பாதையை மேம்படுத்தல் 905 கோடி. 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் புளூரோசிஸ் தடுப்பு திட்டம் இந்திய அரசு நிதி 2283 கோடி 43 லட்சம். தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி 1172 கோடி 50 லட்சம். ஆனா இங்க ஸ்டிக்கர் வேற மாதிரி விட்டுவாங்க ஐயா. ஜெய்கா அண்ணன் சொன்னாங்க ஜப்பானுடைய நிதியுதவி 4384 கோடி. அந்த ஜெய்கா முழு நிதியுதவிக்கும் இந்திய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு 588 கோடி. எந்த திட்டத்தை நீங்க பார்த்தாலும் மோடி ஐயா மத்திய அரசு தர்மபுரி கொடுத்திருப்பாங்க. அமிர்த் திட்டத்துல 33 கோடி மதிப்பிலான 20 திட்டங்கள் நிறைவேறிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்துல தர்மபுரி மாவட்டத்துல 2,09,000 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரியினுடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக தரத்தோடு கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் தர்மபுரி மாவட்டத்தில் 26. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்துல இலவச கேஸ் சிலிண்டர் மட்டுமே தர்மபுரி மாவட்டத்தில் 1,10,528 குடும்பங்கள். MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே மத்திய அரசு 1463 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். முத்ரா திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்திற்கு 5098 கோடி ரூபாய். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1 லட்சம் விவசாயிகளுக்கு 1,01,133 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி அவங்க வங்கி கணக்குக்கு வருது. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மிக அதிகப்படியாக கிராமப்புறம் மோடி வீடு கிராமப்புறம் இந்த ஒரு மாவட்டத்தில் 16,000 வீடுகள் மோடி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் 2,684 வீடுகள். பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டம் 21,000 ஹெக்டர்ல 186 கோடி ரூபாய் மதிப்புல காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு 2,51,000 பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. பிரதம மந்திரியினுடைய திறன் மேம்பாட்டு மையம் 63. ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு நாம செய்யற வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்கும். நம்ம எங்கேயும் நம்முடைய வேலையை தவறாக செய்யல. உங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கணுமா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் கொடுக்கணுமா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மருத்துவ காப்பீடு கொடுக்கணுமா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட தருமபுரி மக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. அதனால திமுக யாராவது வந்து தருமபுரிக்கு மோடி ஐயா எதுவும் செய்யல எதுவும் செய்யல எதுவும் செய்யலினா உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியே இருக்கும். அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிஞ்சு போன செருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பல.